Taste the Daily. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏன் டிவிக்கே விட்டு வெளியே வந்தீங்க? டிவிக்கே அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள போனேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பாகவே போயிடுச்சு. அது நிஜத்தில் நடக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஃபஸ்ட்டு அவங்க தலைவர் களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு. களத்துக்கு வந்தால் தான் 2026 என்ன அப்படிங்கிறதே தெரியும். களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு. நேற்று கூட அவர் பர்த்டேக்கு நைட்டிலேருந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க தொண்டர்கள். அவர் தொண்டர்களே சந்திக்க மாட்டேங்கிறாரு. இதில் பாமர மக்கள் அவர் எப்படி சந்திப்பார்? அன்னைக்கு வந்துட்டு இதே வைஷ்ணவி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படின்னு போட்ட வைஷ்ணவி, இன்னைக்கு அதே வைஷ்ணவி தான் விஜய் டிவிகே தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கும், வந்து களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இதுதான் பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க. தாவேக்காவுக்கு போய் பித்தலாட்டம், ஃப்ராடு, ஆபாசம், அல்லுசில்லாம் எங்கள் கட்சிக்காரங்க பண்ண மாட்டாங்கன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் ஆபாசம், அல்லுசில்லு வேலையெல்லாம் இவங்க மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவங்க அதிகமாக தாவேக்கால ஃபாலோ பண்ணுறது. கீழே விஜய் அவர்கள் ஒரு பேச்சுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஒரு பேச்சுக்காக ஸ்டேஜில் கண்டென்ட் வேணும் இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு. அதுக்காக வந்துட்டு அவர் சொல்லிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் நிஜமாவே ப்ரமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா ஸ்டேஜில் சொல்லிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை தான் தாவேக்கால வந்துட்டு ப்ரொவைல் ஆகிருக்கு. ஒரு பேச்சு இருக்குது. யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா நீங்கள் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்களா? டிவிகேயை பொறுத்த வரைக்கும் ஜாதி பார்த்து தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆள் சேர்த்துக்கிறாங்க. அது 100% உண்மை. அதுவும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினரை இன்னுமே தாவேக்கால தாழ்த்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது தான். அவங்க கட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை அக்கா, அம்மா, தெய்வம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கட்சியிலேருந்து வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போடாத கெட்ட வார்த்தையே இருக்காது. ரொம்ப இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் டிஎம்கே வைஷ்ணவி கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் வைஷ்ணவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் நிறைய ட்ரோல்ஸ், நிறைய பேச்சுக்கள் தொடர்ந்து என்ன அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கொண்ட குழு வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன சொல்ல போகிறாங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு கேள்வி தான். இது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான், எல்லாரும் மனசில் இருக்கிற கேள்வி தான். ஏன் டிவிக்கே விட்டு வெளியே வந்தீங்க? டிவிக்கே நான் என்னோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணதே டிவிக்கேல தான். ஸோ டிவிக்கே அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே போனேன். யூத் அண்ட் பாலிடிக்ஸ், இளம் பெண்கள், இளம் தலைமுறையினரை அவங்க பாலிடிக்ஸில் ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் தாவேக்காக்குள்ளே என்னோட அரசியல் பயணத்தை நான் தொடங்கினேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பாகவே போயிடுச்சு. அது நிஜத்தில் நடக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட். அண்ட் அதே இல்லாமல் ப்ரமோட் பண்ணுறதுங்கிறத தாண்டி டீப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவங்க அதிகமாக தாவேக்கால பண்ண ஒரு விஷயமா இருந்தது. அது கள அரசியலாகட்டும், சோஷியல் மீடியா அரசியலில் நீங்கள் இப்போ பார்க்கலாம், டீப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவங்க அதிகமாக தாவேக்கால ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஒரு பிளாங்கெட் தான், நாங்கள் யூத் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுவோம் அப்படின்னு தாவேக்கா தலைவர் சொல்கிறது எல்லாமே அப்போ ஸ்டேஜுக்காக ஒரு பேச்சு, அவ்வளவுதான். கீழே விஜய் அவர்கள் ஒரு பேச்சுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறாங்க. நிச்சயமா ஒரு பேச்சுக்காக ஸ்டேஜில் கண்டென்ட் வேணும் இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்கு. அதுக்காக வந்துட்டு அவர் சொல்லிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் யூத் அண்ட் பாலிடிக்ஸ் நீங்கள் நிஜமாவே ப்ரமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா ஸ்டேஜில் சொல்லிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலை தான் தாவேக்கால வந்துட்டு ப்ரொவைல் ஆகிட்டு. இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணாலே பார்த்துருக்கீங்க? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால தான் தாவேக்காலேருந்து வெளியில் வந்தேன். ஏன்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்பில் போவோம். யூத் அண்ட் பாலிடிக்ஸ் என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இப்போ இவங்க என்ன ப்ரமோட் பண்ணும்போது என்னால் ஒரு 2 பேர் வந்துட்டு தாவேக்கால இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கல. பயங்கரமான ஒரு டீப்ரமோஷன் இல்லாட்டி வந்துட்டு மட்டம் தட்டுறது எல்லா இடங்களையும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தாவேக்கால எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட என்ன நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் தாவேக்கால அந்தளவுக்கு கல அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை கல அரசியல்லாம் அவங்க இருக்கவே விடலை அப்படிங்கிறது தான் உண்மை. கல அரசியல் வரும்போது எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் இந்த மக்கள் இயக்கத்திலேருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் என் மேலே அவங்க அதிகமாக வச்ச ஒரு விமர்சனம். ஆனால் இப்போ பார்த்தா
மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்தவங்களுக்கு கூட சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. நேற்று கூட ஒருத்தர் புலம்பிட்டு இருந்தார். ஸோ இங்கே மக்கள் இயக்கத்திலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு மேலே ஒரு ஸ்டேட் ஸ்பீச்சுக்காக ரீச் அவுட்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் தாவேகா தலைவர். மிச்சபடி கீழே அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஓகே, இல்லை இன்னொரு கேள்வியுமே இருக்குது. அவங்க அம்மா வந்து டிஎம்கேல இருந்தாங்க, இந்த பொண்ணை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணி டிவிகேலேருந்து கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா, நீங்கள் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க, நாங்கள் இவ்வளோ பணம் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்களா? முதல்ல ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது கொள்கை வேறுபாடுனால வரலாம், இல்லாட்டி வந்துட்டு எனக்கு அங்கே அந்த கட்சியில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, இல்லை என்னோட ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த கட்சி எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ காரணங்கள் தான் தவிர ஒருத்தங்க காசு கொடுத்து இந்த கட்சிக்கு கூப்பிடுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு நான் தாவேகாலேருந்து வெளியில் வரும்போதாகட்டும், வெளியில் வந்த ஒரு 2-3 வீக்ஸ் இன்டர்வல்லையே நிறைய கட்சிகள்ல இருந்து வெளிப்படையான அழைப்புகளே இருந்தது. மதிமுகலேருந்து இருந்தது, பாஜகலேருந்து வானதி சீனிவாசன் அக்கா இன்வைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் இன்வைட்ஸ் இருந்தது. ஸோ வைஷ்ணவிக்கு ஓட்டு போடுறதுக்கான வயசு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எந்த கட்சிக்குள்ளே பயணம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் தீர்மானித்தேன். இப்போ இதுவும் டிஎம்கேல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையணும், அங்கே இணைஞ்சு என் மக்கள் பணியை செய்யணும் அப்படிங்கிறது வைஷ்ணவி தனிச்சையாக எடுத்த முடிவு தான். ஓகே, இன்னொரு கேள்வியுமே இருக்குது. வந்து டிவிகேயை பொறுத்த வரைக்கும் ஜாதி பார்த்து தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆள் சேர்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு இடமாக இருக்கட்டும், ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுனாவே அதில் ஜாதி பார்த்துக்கிறாங்க. அவங்களால அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த மாதிரியான ஆட்களை தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது 100% உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட அடிப்படை கொள்கையை, தாவேகாவோட அடிப்படை கொள்கையே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதான். அதாவது எல்லாத்துக்குமே எல்லாமே சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் மேலேருந்து சோஷியல் மீடியாஸில் ஆகட்டும், சேட்டலைட் சேனல்ஸில் ஆகட்டும் பப்ளிஷ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன், அதாவது கீழ்மட்ட மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், வார்டு சார்ந்த நிர்வாகிகளாகட்டும், இவங்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வெளியிடும்போது அதில் ஜாதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. அதில் ஒரு சீரியல் நம்பர் போட்டு ஜாதி அப்படிங்கிறதே போட்டிருக்க மாட்டாங்க. பட் கீழே வரும்போது எங்களுக்கு இவங்க தனியாக ஒரு அப்ளிகேஷனை சர்க்குலேட் பண்ணுவாங்க, அதில் ஜாதி அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அஃப்கோர்ஸ் தாவேகாவில் வந்துட்டு ஸ்கெடியூல் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு துணை போடணும் மாவட்ட ரீதியில் அப்படின்னு சொல்கிறது உண்மைதான். அது கரெக்டான விஷயம் தான். அப்போ நீங்கள் ஸ்கெடியூல் கம்யூனிட்டி அல்ல அது தவிர்த்து ஏதாவது கம்யூனிட்டி அப்படின்னு கேட்குறது ஓகே. நீங்கள் இப்போ பிசி எம்பிசினா அதில் நீங்கள் எந்த ஜாதியில் வருவீங்க அப்படின்னு கேட்குறதுங்கிறது அப்போ ஜாதி சார்ந்து தானே இவங்க போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அதுவும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினரை இன்னுமே தாவேகால தாழ்த்தப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது நீங்கள் ஸ்கெடியூல் கம்யூனிட்டி அப்படின்னு அப்ளிகேஷனில் எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ இந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கேன், நான் அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் டாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் நிறையா இருக்கும் தாவேகால. ஃபஸ்ட்டு டிவிகேல ஜாயின் போகும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ், டிவிகே வைஷ்ணவி அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே டிவிகேல இருந்த பொண்ணுப்பா. இப்போ கூட நீங்கள் டிஎம்கேல இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த டிவிகேல இருந்துச்சுல அந்த பொண்ணுப்பா அப்படின்னு. அந்த கட்சியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பிக்கையோடு போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓ நம்ம வந்து அரசியலில் இறங்குறோம், விஜயண்ணா தலைமையில் இறங்குறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இறங்கியிருப்பீங்க. அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? அந்த நம்பிக்கை போனனால தான் அந்த கட்சியை விட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் தெரியுமா? அந்த நம்பிக்கை எந்த இடத்துல உங்களுக்கு போச்சு? நம்பிக்கை எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு நான் தாவேகால ஜாயின் பண்ணி 1 வருட காலம் அது தாவேகால பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் 6 months அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பீரியடாக தான் இருந்தது. மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் ஆகட்டும், வார்டு பகுதி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. எப்போ சோஷியல் மீடியா களத்தில் நமக்குன்னு மக்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதரவை தெரிவிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ அங்கே ஆரம்பிச்சது தான் இந்த டிஸ்கிரிமினேஷன், டாமினேஷன் எல்லாமே. உங்களுக்கு என்ன வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஆதரவாளர்கள் வராங்க, மேபி அது ஒரு ஜெலசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெலசி அப்படிங்கிற டேர்ம் பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகளுக்கு அது ஒரு மாதிரி, ஒருவேளை இந்த பொண்ணு வளர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்களே தவிர இந்த பொண்ணுனால கட்சி வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவங்க யோசிக்கல. நிறைய இடங்களில் நான் டாமினேஷனை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் வராது. அஃப்கோர்ஸ் உறுப்பினர்களுக்கு அழைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் இன்னொன்றும் கேட்குறேன், உறுப்பினரை நீங்கள் இன்டர்வியூவில் ஏன் உட்கார வைக்கிறீங்க? அப்போ இன்டர்வியூஸில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு மரியாதையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கு எழுந்த கேள்வி. ஸோ உறுப்பினராகவே இருந்தாலுமே அழைப்புகள் இல்லாமையே நம்ம போனாலும் அங்கே
அந்த ஒரு இடத்துல டாமினேஷன், நீ எல்லாம் எதுக்கு வந்தால் உனக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்தோமா அப்படிங்கிற ஒரு 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 டாமினேஷன் ஸ்டேட்டை தான் அவங்க எனக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், நலத்திட்டம் மக்களுக்கு நான் பண்ணுறேன், இந்த ஏரியாவில் இது பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கி ஸ்கெடியூல் கொடுங்க அப்படிங்கிறது நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட தான் கேட்குறோம். கேட்டோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு இல்லை இன்னைக்கு டேட் இல்லை, நாளைக்கு டேட் இல்லை, நம்ம இதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர என்னை இது வரைக்கும் அந்த நலத்திட்டங்கள் கொடுக்க அவங்க அலோவ் பண்ணதே கிடையாது. அதனால தான் வைஷ்ணவி கல அரசியலில் கம்மியாக இருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ டிவிகேலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் டிவிகேல இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கட்டும், டிவிக்கு ஆதரவாளர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு உங்களை திட்டுறாங்க. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு அவங்க திட்டுறது கிட்டத்தட்ட பழகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் வந்துட்டு வெளிப்படையாக இந்த காரணம் தான் நான் தாவே கலர்ந்து வெளியில் வந்ததுக்கு. அண்ட் இந்த மாதிரி வேறு யாராவது உங்கள் கட்சியில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஸோ போய் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு நடந்ததை நான் வெளியில் சொன்னேன். இது இருக்குது, இந்த மாதிரி கல அரசியலில் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் பின்னாடி தள்ளுறாங்க அப்படிங்கிறத தான் நான் தெரிவித்தது. அதுக்கப்புறமும் கூட இவங்க சைடு வந்துட்டு என்ன, இந்த பொண்ணு சைடு என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்க பார்க்க கூட இல்லை. ரொம்ப பிளைண்டாக வந்துட்டு நான் அவங்க கட்சியை தப்பு சொல்கிறேன், அவங்க கட்சியில் இருக்கிற கான்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. ஒருவேளை இவங்க வந்துட்டு முட்டு கொடுக்கறதுனாலையோ என்னவோ தலைமை கழக நிர்வாகிகளாகட்டும் மாவட்ட கழக நிர்வாகிகளாகட்டும் பண்ணுறதையே திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேறு யாராவது இப்போ வைஷ்ணவி மாதிரி வேறு யாராவது வந்தாலும் அதே தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே, எது சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்க ஒரு 10 பேரை தாண்டி எதுவுமே அதுக்கு பின்னாடி இருக்க யாருனாலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட தலைமை கழகத்திலேயே 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. கட்சி அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறது, மக்கள் பணி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு கட்சி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறது. கொள்கை ரீதியாகவும் கருத்துக்கள் ரீதியாகவும் ஒத்து போய் ஒருத்தங்க ஒரு கட்சியில் பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே அவங்கவுங்க வளர்ச்சி, நான் இந்த டீம் நீ இந்த டீம், எனக்கு ஆதரவாளர்கள் நான் திறத்தினேன்னா நான் ஸ்ட்ராங், உனக்கு ஆதரவாளர்கள் நீ திறத்தினா நீ ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் தாவைக்காலையே பிரிஞ்சிருக்கு. அது மாவட்ட கழகத்திலே பிரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் தலைமை கழகம் நினச்சி பாருங்கள், அங்கேயும் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு டிவிஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எப்படி தாவேக்கா அடுத்தடுத்து ஸ்டெப் இவங்க வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா வந்துட்டு இது வந்து ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த வந்துட்டு நம்ம ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ நாள் அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியலையா? அரசியல் கட்சி அப்படிங்கும்போது நிறைய பேர் நிறைய விதமாக இருப்பாங்க. கருத்து ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் ஒத்து போவோமே தவிர கேரக்டர் வைஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு கட்சியில் 10 நாள், இப்போ ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா 10 நாளில் நான் இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிடலாம். கட்சி அப்படின்னு வரும்போது புது ஆளுங்க வருவாங்க அண்ட் இருக்கிற ஆளுங்க வெளியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேச என்னங்கிறத கள அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் போனால் மட்டும்தான் எனக்கு யார் எப்படி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நான் ஒன்ஸ் ப்ரொசீட் ஆகி கள அரசியல் அப்படின்னு வரும்போது தான் எனக்கு யார் எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அண்ட் கட்சியில் நான் இருந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் ஒரு கட்சி கொள்கை விரும்பி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த கட்சி என்ன நடந்தாலும் நம்ம அந்த கட்சிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல நானும் இன்டர்வியூஸில் தாவேக்காக்கு எந்த அளவுக்கு என்னால் முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தாவேக்கால இருந்த வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன். இல்லை யாராவது முட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா? இல்லை ஏதாவது தப்பாக பேசிட்டா ஏதாவது கால் பண்ணி ஏதாவது உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்களா, தனியாக கூப்பிட்டு பேசுவாங்களா, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த தோழி விடுதி அதோட வந்துட்டு ட்ரோல் கண்டென்ட்டாகவே போயிட்டு இருந்தது, அன்றும் இன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட பார்த்தேன். ஸோ தோழி விடுதி நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. தாவேக்கால நான் இருந்த சமயங்களில் நான் போனது கிடையாது. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ ஒரு 4 months 5 months ப்ரியோராக கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அப்போ நான் அந்த டைம்லலாம் தோழி விடுதி பார்த்தது கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருப்பேன். திராவிட முன்னேற்ற கழகங்கள் இப்போ ஆளுமரசாக இருக்கிறவங்க என்னென்ன திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கிறது எனக்கு அவ்வளோ தெரியாது, நான் இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருப்பேன். அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் நான் மட்டும்தான் இப்போவுமே வந்துட்டு நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பெண் பேச்சாளர்கள் தாவேக்கால இன்டர்வியூஸ் ரெப்ரசென்ட் பண்ணி தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் யாராவது கொடுத்துருக்காங்களா? எல்லாமே வந்துட்டு ஆண் பேச்சாளர்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லும்போது வந்துட்டு இந்த கண்டென்ட் திட்டங்கள் இந்த மாதிரி செயல்படுத்துறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூட அது ரீச் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு இது மாநிலத்தில் மாநில பொறுப்பில் இருக்கிற ஒரு நிர்வாகி கூப்பிட்டு இது இப்படி சொல்லுங்க, நான் அப்பவும் கேட்குறேன், எனக்கு இதை பற்றி பேஸே தெரியாது சார், நான் எப்படி இதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அது அப்படி தான் அப்படின்னு சொன்னார். ஒன்ஸ் நான் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நிஜமாவே இந்த மாதிரி இருக்கா, இந்த திட்டம் செயல்படாமல் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருந்தது. அப்போ போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூஸில் லெட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ மாநிலம் சார்ந்த நிர்வாகிகளே இந்த திட்டத்தை தப்பாக சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ரீச் அவுட் ஆகும்
அப்படின்னு சொன்ன நிறைய திட்டங்கள் இருக்குது. தேங்க் காட் நான் அதை கம்மியாக தான் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா எனக்கு இருக்கிற தனி ரெப்யூட்டேஷன் போயிருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு. 4 ஆண்டு காலம் டிஎம்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 ஆண்டு காலம் அவங்க ஒன்றுமே பண்ணலை, மக்களை ஏமாற்ற மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்தோன்னா நாங்கள் எல்லாத்தையுமே மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களது கருத்து? இல்லை, ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா கட்சிகள் மேலேயும் விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டு கால ஆட்சியாகட்டும் அந்த ஆட்சி மேலேயும் விமர்சனங்கள் இருந்தது. இப்போ இருக்கிற ஆட்சியிலையும் விமர்சனங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் வர ஆட்சியிலையும் விமர்சனங்கள் இருக்க தான் போகுது. 4 ஆண்டு காலம் அப்படிங்கிறத தவிர்த்து எங்க இந்த 4 ஆண்டு ஆட்சியில் நான் தான் இப்போ தான் நான் திட்டங்களை வந்துட்டு இன்டெப்த்தாக பார்க்குறேன். என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு குழந்தை போய் படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் ப்ரொவைல் ஆகுதுன்னா அது இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்களால் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். புதுமை பெண் திட்டமாகட்டும், காலை சிற்றுண்டி திட்டமாகட்டும், எல்லாமே நீ ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும் போதும், பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், நீ படித்து அடுத்து கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் எங்களோட பொறுப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறதான். பெண்களுக்கு பாதுகாப்பாகட்டும், இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க, எதுவுமே கிடையாது, இது பண்ணுறதில்ல அது பண்ணுறதில்லன்னு. ஃபஸ்ட்டு அவங்க தலைவர் களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு. களத்துக்கு வந்தால் தான் 2026 என்ன அப்படிங்கிறதே தெரியும். களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு. நேற்று கூட அவர் பர்த்டேக்கு நைட்டிலேருந்து நின்றுட்டு இருந்திருக்காங்க தொண்டர்கள். அவர் தொண்டர்களே சந்திக்க மாட்டேங்கிறாரு. இதில் பாமர மக்கள் அவர் எப்படி சந்திப்பார்? சரி, நீங்கள் இந்த பர்த்டே அப்படின்னு சொன்னதுனால ஒரு விஷயம், இது வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே பேசப்பட்டு இருக்கு. ஒரே ஒரு ஃபோட்டோ நான் அது காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கு உங்கள் சைடு இருக்க பதில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்விட்டு, ஸோ அன்னைக்கு வந்துட்டு இதே வைஷ்ணவி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும், களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படின்னு போட்ட வைஷ்ணவி, இன்னைக்கு அதே வைஷ்ணவி தான் விஜய் டிவிகே தலைவர் விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் டைம் இருக்கும், வந்து களத்துக்கு வர டைம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு இதுதான் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் கட் பேஸ்ட் தான் பண்ணுவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் போடுற மென்ஷன் பண்ற ஐடியே அப்படியே மாத்தி வந்துட்டு வேற ஒரு ஐடி போடுறது, என் கீழே வந்துட்டு நான் போடாத ஒரு ட்வீட்டாவே அதை கிரியேட் பண்றதுங்கிறது தாவேக்கா. இந்த ட்வீட் நீங்க போடல? இந்த ட்வீட்டை நான் சத்தியமா போட கிடையாது. நான் அதுல உங்களுக்கு எடிட் பண்ணதோட ப்ரூஃபே காட்டுறேன், கொடுங்க. எங்க யாராவது போட்ட ட்வீட்டே இன்னொருத்தங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுவாங்க, அந்த அளவுக்கு கூடயா வந்துட்டு உங்களுக்கு அறிவு கிடையாது? பாருங்க, அதே வேர்டிங்ஸ் யாராவது அதே வேர்டிங்ஸ் அதே மாதிரி போடுவாங்களா? வார்த்தைகள் வேர்டிங்ஸ் எந்த மாற்றமும் இல்லாமல் யாராவது அப்படியே போடுவாங்களா? ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு 11 o'clock சரௌண்டிங்கில் இந்த போஸ்ட்டுக்கு நான் ட்வீட் போட்டேன். ஓகே, கரெக்டாக ஒரு 11:30 நான் பார்த்துட்டு இருக்கும் போதே ட்வீட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஐடியை மட்டும் மாற்றி உதயநிதி சாரோட ஐடி வருது, கீழே ஃபோட்டோவை மாற்றிட்டாங்க. நான் இப்படி ஒரு ட்வீட்டை போடவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவர் மக்கள் பணி களத்தில் செஞ்சிட்ருக்காரு. நான் இருந்த டைம்லையும் வந்துட்டு அவர் களத்தில் நின்று செஞ்சுட்டு தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் ஒரு தவறான குற்றச்சாட்டு அவர் மேலே நான் எப்படி வைக்க முடியும்? பக்கா எடிட்டிங் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க. தாவேக்காவுக்கு போய் பித்தலாட்டம், ஃப்ராடு, ஆபாசம், அல்லிசில்லாம் எங்கள் கட்சிக்காரங்க பண்ண மாட்டாங்கன்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் ஆபாசம், அல்லிசில்லு வேலையெல்லாம் இவங்க மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க, தாவேக்காவினர் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அந்த ட்வீட்டை நான் போடவே கிடையாது. அந்த ட்வீட்டை நான் தான் போட்டேன். நிஜமாவே சொல்லுங்கள், அதை எடிட் பண்ண முடியும் தானே? அதை அப்படியே டெலிட் பண்ணி அவரோடது போட்டு கீழே நான் போட்ட ஃபோட்டோக்கு பதிலாக பேஸ்ட் பண்ண முடியும். அதை வந்துட்டு தாவேக்காக்காரங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது அப்படி பண்ணதான் நான் அது போஸ்ட் போடவே இல்லை. ஓகே, ஸோ இது இந்த கேள்வி வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே போயிட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். இதே வைஷ்ணவி தான் அன்னைக்கு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவை பார்த்து கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. இதே வைஷ்ணவி இன்னைக்கு வந்துட்டு விஜய் அண்ணா பர்த்டே அன்னைக்கு இந்த கேள்வி அவங்க கேட்டிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் வந்து பார்த்ததை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு புரிதல் எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. தாவேக்காரங்களுக்கு கருத்தியல் ரீதியா பதில் சொல்றதுக்கு முடியாது. நம்ம ஏதாவது கருத்தியல் ரீதியா போடுறாங்கிற பட்சத்துக்கு அது கருத்தியல் ரீதியா ரிப்பீட் கொடுக்க முடியாது. ஒருவேளை நம்ம போடுற ட்வீட்டையே மாத்திட்டோம்னா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்ல வசதியா இருக்கும்? அந்த அளவுக்கு நம்ம ட்வீட்டை கட், எடிட்டிங், பேஸ்ட் எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. நான் அந்த போட்டோவை பார்த்ததே இல்லை, உதயநிதி சாரோட அந்த போட்டோவையும் பார்த்ததில்ல. நான் அந்த அப்படியே ட்வீட் போடுறதுனால போட்ட ட்வீட்டே அப்படியே பச்சையா யாராவது வேற யாருக்காவது போடுவாங்களா? அந்த அளவுக்கு என்னவா எனக்கு அறிவு இல்லாம இருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு அதை பச்சையா கட், காப்பி, பேஸ்ட். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, அது அந்த கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தது தான் கேட்குறேன். திராவிடமே அந்த பொண்ணுக்கு தெரியல, டிஎம்கேல போய் சேர்றதுக்கு என்ன இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கு. திராவிடம் தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திராவிடம் தெரியும்?
நான் வந்துட்டு பொதுவாகவே அரசியல் களத்துக்கு வந்தது வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் இருக்கிற வளர்ச்சியும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியல் களத்துக்கு வந்தது. அதுவே நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். இங்கே நான் வந்துட்டு அதான் இதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ கொடுத்த சமயத்தில் எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் தோணலை. ஒன்ஸ் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் என்ன திராவிடம் அப்படின்னா என்னன்னு கேட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது தெரியல நம்ம ஏன் சொன்னோம், போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டது தான். இப்போ இருக்கிற 2 திராவிட கட்சிகளுமே இப்போ தமிழ்நாடு இந்த ஒரு இடத்துல இருக்குது, கல்வியிலையும் ஆகட்டும் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இவங்க போட்ட ஒரு அடித்தளம் தான். தாலிக்கு தங்கமாகட்டும் அண்ட் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அந்த காலத்திலேயே செருப்பு எல்லாருமே செருப்பு போடுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் செருப்பு போடுறதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எல்லாரும் சமத்துவம் அப்படிங்கிறத நிலைநாட்டினவங்க தான் 2 திராவிட கட்சிகளுமே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண இது மதிய உணவு திட்டமாகட்டும் அதையே தான் வந்துட்டு இப்போ என்ஹான்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் கலைஞர் அவர்களாகட்டும் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் 2 பேருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற நீட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து ப்ரமோட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ திட்டங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது இப்பவும் ஆகட்டும் இதுக்கு முன்னாடியும் ஆகட்டும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடித்தளம் போட்டவங்க தான் திராவிட கட்சி, 2 திராவிட கட்சியுமே. ஸோ திராவிடம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சமத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்கிற ஜாதி சார்பின்மை, இது எல்லாமே கடந்து இருக்கிறது தான் திராவிடம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேலே என்ன தெரியணும் அப்படிங்கிற மாதிரி திராவிடத்துக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கும்போதே தமிழ் தேசியமும் திராவிடமும் அவங்க கொள்கையில் வந்து 2மே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு கருத்து, உங்களது கருத்து? என்னோட கருத்து வந்துட்டு அவங்க திராவிடத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல, தமிழ் தேசியத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா அவங்களோட அடிப்படை கொள்கையே வந்துட்டு சமத்துவம் சமூக நீதியும் ஒன்று. ஆனால் இங்கே சமத்துவம் சமூக நீதியெல்லாம் கிடையவே கிடையாது. திராவிடத்தோட வார்த்தைக்கு அர்த்தமே சமத்துவம் சமூக நீதி ஜாதியின்மை எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது இதவே அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. ஜாதி பேஸ்ட் பாலிட்டிக்ஸ் தான் கீழ்மட்டம் ஆகட்டும் மேல்மட்டம் ஆகட்டும் தாவேக்கால ப்ரொவைல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று உங்கள் இன்டர்வியூ மூலயமா நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். தாவேக்காக்காரங்க அஃப்கோர்ஸ் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க யூத் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு நினச்சேன். பட் இவ்வளோ டீப் ப்ரமோட் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவிலேருந்து நான் இப்போ தான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. மீ பீயிங் ஜஸ்ட் 20 year old girl, நானுமே கற்றுட்ருக்கேன் இன்னுமே கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்குள்ளே உனக்கு இது தெரியாதுங்கும் போது எல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும்னா நான் என் முடி நரைச்சதுக்கு அப்புறம் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்படி டீப் களத்துக்குள்ள வந்தாதான் தெரியும். வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். வந்துமே நாங்கள் கற்றுக்காம பபான்னு இருந்தால் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது நியாயம். கற்றுட்ருக்கோம் நாங்களும் வந்துட்டு இப்போ தான் இளைஞர்களை அரசியல் களத்துக்கு வரும்போது உனக்கு தெரியலங்கும் போது நான் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். பட் என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்கள் அந்த ட்ரோல்ஸை பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியல போல, பேசாமல் நம்ம குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வரும். ஸோ இதை தான் தாவேக்காக்காரங்க திருப்பி ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வைஷ்ணவி மனசில் என்ன ஓடிட்டு இருக்கு? இப்படிலாம் பெட்டு போட்டாலும் நீங்கள் உங்கள் ஆள் மனத்தில் என்ன ஓடி? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஆபாசம் அல்லு சில்லுன்னு என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால Y2K அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து. ஓகே, இப்போ வந்து DMK-க்குள்ளே வந்திருக்கிறீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க உள்ளே போனதுக்கப்புறம்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தாவேக்காலிருந்து வெளியில் வரும்போது சுயமரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நான் வெளியில் வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு சுயமரியாதை, நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் அம்மா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக தாவேக்கால பயணம் திமுகவில் DMK-ல பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எந்த ஒரு இடத்துலையும் நான் என் சுயமரியாதை இழந்ததே கிடையாது. நீ அனுபவித்த சுச்சுவேஷன்ஸ் ஒரு பெண்ணாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை ஃபேஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஒரு நம்பிக்கை, அவங்க கொடுத்த ஒரு வாக்கு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 month ஆக போகுது. லாஸ்ட் மந்த் இந்த தேதியில் ஜாயின் பண்ணேன். 1 month ஆச்சு. எனக்கு எல்லா கழக நிர்வாகிகளுமே, மாவட்டம் பகுதி எல்லா கழக நிர்வாகிகளுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆக்சுவலி இந்த திராவிடம்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிற ட்ரோல் போயிட்டு இருக்கும்போது நான் பயந்துட்டே இருந்தேன், ஐயோ எங்கேயோ நம்ம திட்டுவாங்க போகிறோம் அப்படின்னு. தே வேர் சோ பொலைட். இப்போ தானே நான் கற்றுட்டு இருக்கீங்க, கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதான் எனக்கு மாநில சார்ந்த நிர்வாகிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்னது. கற்றுக்கலாம், கற்றுட்டு தானே
தானே இருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னது. ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா மட்டம் தட்டாமல் இளைஞர்களை வாங்க நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுயமரியாதையும் ஒரு சப்போர்ட் அங்கே லேக் ஆனது எனக்கு இங்கே கிடைக்கிது காலத்தில். சூப்பர். ஸோ ஒரு விஷயம் கேட்கணும். ரொம்ப குட்டி பொண்ணு, 20 வயசு ஆகுது, அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஜென்ரேஷனில் யார் என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது இந்த அரசியல் பாதையை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. வேணாண்டா அரசியலே வேணாம், வெளியே போயிடலாம் அப்படின்னு தோணியிருக்கா? எனக்கு அப்படி எதுவுமே தோணுனது கிடையாது. ஏன்னா எனக்கு இவங்க ஈவன் மோர் ட்ரோல் பண்ண தான் வந்துட்டு இன்னுமே நம்ம களத்தில் இருக்கணும், இன்னுமே கருத்தியல், ஆமாம் இன்னுமே கருத்தியல் ரீதியாக கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் இதே மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இவங்க ட்ரோல் பண்ண தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு ரெக்வஸ்ட் டிவிகே மெம்பர்ஸ் கிட்ட. ஓகே, இதுக்கப்புறம் 2026க்கான அரசியல் களம் வந்துட்டு கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எலெக்ஷனை நம்ம நெருங்கி வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியோட நிலைமை இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ டிஎம்கேக்கு வந்திருக்கீங்க, இங்கேயும் உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி. மறுபடியும் 2026 யார் முதலமைச்சர் ஆவார்? நிச்சயமாக வந்துட்டு இப்போ நடக்கிற திட்டங்களாகட்டும், மக்களோட மனநிலை ஆகட்டும், இப்போ நடக்கிற ஆட்சி மேலே மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ இருக்கிறவர் தான் திருப்பியும் வந்துட்டு முதலமைச்சராக வருவார். MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் நிச்சயமாக முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கிறது தான் உறுதி. தாவேக்காவோட நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அது ஒரு சின்ன பிம்பம், அவ்வளோதான். சோஷியல் மீடியாஸில் அவங்க 2026 நாங்கள் தான் லீட் எடுப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிம்பத்தை தான் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்களே தவிர தட் இஸ் நாட் ட்ரூ. ஒருவேளை கூட்டணியில் போனால் கூட்டணி இதுக்கு இப்போ இருக்கிற கூட்டணியே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டு திராவிட கொள்கையை தாண்டி கூட்டணி கட்சிகள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரு இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள் எல்லாருமே. அவங்க இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பிஜேபி ஜாதி சார்ந்த அரசியலையும் கையில் எடுத்தாங்க, மதம் சார்ந்தும் எடுத்தாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு வந்துட்டு கடவுள் அப்படிங்கிறவர். முருகரே இருந்திருந்தா சத்தியமாக வேல் வச்சு கொண்டிருப்பார் இவங்களெல்லாம். அந்த மாதிரியான நிலை தான். இப்போ இவங்க கூட்டணி அப்படிங்கிறது எல்லாமே எங்கள் கூட்டணி அப்படின்னு போனாலுமே இவர் களத்துக்கு வரணும்ல. தாவேக்காக்குன்னு கேஸ்டார ஓட்டு தானே தாவேக்காக்கு போகும். தலைவர் களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. தொண்டர்கள் ரொம்ப பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி தொண்டர்னாலேயே தலைவனை சந்திக்க முடியல, இதில் பாமர மக்கள் எப்படி சந்திக்க முடியும்? இவ்வளவு நாள் அரசியல் களத்தில் இருக்காரு. இவருக்கு நான் அந்த ட்வீட் போட்ட மாதிரி இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா தாவேக்காலாம் வந்துட்டு ஒருவேளை தாவேக்கா வந்துருச்சுன்னா, ஒருவேளை தாவேக்கா நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில இடங்களுக்கு வந்துட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நாங்களும் நம்பின ஒரு விஷயம். நான் தாவேக்கால இருக்கும்போதும் இதை நம்பினேன், வந்துருவார், தாவேக்கா தலைவர் எப்படியாவது வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்டர்வியூஸில் கிட்டத்தட்ட நான் ஒரு ஜனவரி மந்த்லேருந்து உட்காந்துட்ருக்கேன். என்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வியை வந்துட்டு எல்லாருமே கேட்பாங்க, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மாநிலம் சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் சொல்கிறது, நான் அவர் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை, அவர் மாநில பொறுப்பில் இருக்கார், அவரையும் நம்ம அசிங்கப்படுத்துவானே. அவர் சொல்கிறது இன்னொரு 2 months கழித்து வந்துருவாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி அப்படி நம்ம போஸ்ட்போன் பண்ணுவோம், அடுத்து இன்னொரு 3 months கழிச்சு போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்த வரைக்குமே கிட்டத்தட்ட நானே ஒரு 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இல்லை, மக்களுக்கும் இல்லை, ஏன் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு கூட கிடையாது. எங்கள் ஷூட்டு சரி ஓகே, ஜனநாயகன் ஷூட் கிட்டத்தட்ட முடிய வந்திருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் ஜனவரி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கால்வாசி ஷூட் முடிஞ்சிருக்கும். ஒரு ஈவினிங் டைம் வந்து அந்த பனையூர் ஆஃபீஸில் உட்காந்து என்ன நடந்திருக்கு, யார் யார் இன்னைக்கு வந்தா, என்னென்ன மாதிரி வந்துட்டு மாவட்டங்களில் என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு பேஸாக கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. கட்சி பணியே பார்க்க மாட்டேங்கிறாரு. இதில் எங்கே களத்தில் இறங்கி மக்கள் பணி பார்க்குறது? எங்கே அவர் கட்சி பண்ணியே பார்க்கல, நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. என்ன வந்துட்டு அண்ணா வந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க, எங்களை கூப்பிட்டு பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பண்ணி பார்த்துருந்தா நான் ஆக்சுவலி வெளியில வந்துட்டு ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 weeks ஆஃப் இன்டர்வெல்ல இருந்தேன். தாவேக்காலேருந்து எனக்கு மீண்டும் அழைப்புகள் வரும், இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அழைப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் சேட்டலைட் சேனல்லே சொல்லியிருந்தேன் தலைவர் அவர்கள் காதுக்கு போகணும், என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை அப்படிங்கிறது. அப்போ
அப்படி கட்சி பணியை அவர் உண்மையாக பார்க்குற மாதிரி இருந்திருந்தா, நம்ம கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு வெளியில் போயிருக்கு, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியில் போயிருக்கு, என்னன்னு கூப்பிட்டு பேசுவோம் அப்படிங்கிறத ஏன் அவர் பண்ணலை? இந்த லட்சணத்தில் தான் வந்துட்டு தாவேகா தலைவர் கட்சியோட ஒரு கட்டமைப்பை ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. டிவிக்கு ஐடிவிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேருங்க ரிச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் ஃபேன் பேஸ் அப்படின்னு விஜய்க்கு சாதகமாக, டிவிக்கு தலைவருக்கு சாதகமாக சரி நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அரசியல் ரீதியாக எந்த விஷயங்களும் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தவங்களை பற்றி ஏதாவது போட்டால் அவங்க எது போட்டிக்கு ஏதோ ஒன்று போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. உங்களது கருத்து? அதுக்கு ஒரு டைரக்ட் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காட்டின அந்த ட்வீட்டே டைரக்ட் எக்ஸாம்பிள் தான். நான் போட்ட ஒன்று இவங்க அதுக்குள்ளே அதை எடிட் பண்ணி அதை காப்பி பேஸ்டெல்லாம் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று கருத்தியல் ரீதியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பொலிட்டிக்கலாக இதில் ஏதாவது போடுவாங்களா? அது நான் சொல்கிறேன், கருத்தியல் ரீதியாக பாலிட்டிக்கலாக நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் ஐடியாலஜிக்கலாக பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆபாசமாக திட்டுறது, பாடி ஷேவிங் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுனா நம்ம ஸ்டாப் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. பாடி ஷேவிங் பண்ணுறது, ஆபாசமாக திட்டுறது, நம்மளை மட்டும் இல்லை அவங்க மொத்தமாக வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா என் தாத்தா பாட்டியெல்லாம் எடுத்து திட்டுவாங்க கமெண்ட் செஷனில். ஸோ மொத்தமாக டேமேஜ் பண்ணுறது, தேவையில்லாமல் வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் போட்டு நம்ம ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ணுறது நிறையா வந்துட்டு இவர் கீழே வந்துட்டு விஜய் ஃபேன் பேஜ் அப்படின்னு போட்டுடுறாங்க. அவர் ஃபோட்டோவை மேலே வச்சிடறாங்க. கீழே பண்ணுறதும் ஒரே வந்துட்டு ஒரு அப்யூசிவான வார்த்தைகளை போட்டு இப்போ பொண்ணுங்களோட ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நான் அதில் கண்டென்ட்டாகவே இருக்க மாட்டேன். என்னோடத போட்டு கீழே வந்துட்டு தேவையில்லாத அப்யூசிவ் வார்த்தைகள்லாம் போடுறது. என் கமெண்ட் செக்ஷன் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். எனக்கு என்னமோ வந்துட்டு இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வேற இவர் அவங்களுக்கு பேர் வேற சூட்டி வச்சிருக்காரு. எவனை கேட்டாலும் நான் விர்ச்சுவல் வாரியர், நான் டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்போது எல்லா கட்சிக்குமே ஐடி விங்ஸ் இருக்குங்க. இப்போ வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா திமுகவின் ஐடி விங்ஸ், ஏடிஎம்கேவின் ஐடி விங்ஸ், பாமகவின் ஐடி விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்துட்டு பயங்கரமாக ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ அந்த கட்சியில் இருக்கும்போது அவங்களோட நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டீம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி அவங்க வந்துட்டு எந்த ஐடியாலஜியோட அதில் வேலை பார்ப்பாங்க? ஐடியாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேன் பேஜ் மட்டும்தானே தவிர இன்னுமே அது வந்துட்டு ரசிகர் மன்றமாகவே தான் இருக்குது. அரசியல் கட்சியாக வந்துட்டு அவங்க இன்னும் உருவெடுக்கவே இல்லை. நான் ஒரு ஐடியாலஜி, அதாவது 2 பெண் கொள்கை தலைவர்களை அவங்க தலைவர் வந்துட்டு கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது. அவங்க கட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை அக்கா, அம்மா, தெய்வம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கட்சியிலேருந்து வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போடாத கெட்ட வார்த்தையே இருக்காது. ரொம்ப இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம். ஸோ நம்மளே ஆகட்டும், மாற்று கட்சியில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாத்தையும் இவங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. கேட்டால் விர்ச்சுவல் வாரியர் ஆஃப் டிவிகே அப்படின்றவாங்க. அதனால் வந்துட்டு இவங்க ரொம்ப அப்யூசிவான வார்த்தைகள். நான் இதுக்கு முன்னாடி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி பேசும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு வந்ததில்லை அப்யூசிவ் வார்த்தைகள். இப்போ என் கமெண்ட்டில் முக்கால்வாசி அப்யூசிவ் வார்த்தைகளே தான் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட அது பழகிடுச்சு தான். இப்போ கட் எடிட் பேசலாம் பண்ணாங்க இல்லையா, இதே மாதிரி அவங்க மார்ஃபெல்லாம் கூட பண்ணுவாங்க. வேறு யாரோடதை வச்சு நம்மளோடதை போட்டு மார்ஃபெல்லாம் பண்ணி கீழே அப்யூசிவ் வார்த்தைகள் போடுறது ரொம்ப தொடர்ந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.